பிறந்த குழந்தை இயற்கையிலேயே அரை மணி நேரத்தில் தாய்ப்பால் உறிஞ்சும் திறன் பெற்றிருக்கிறது. தொப்புள் கொடி துண்டித்ததும் உடனடியாக தாய்ப்பாலை தர வேண்டும். குழந்தையை தாயின் மார்புகளுக்கு இடையில் போட்டால் போதும். அது தானே நகர்ந்து வந்து மார்பகத்தை தேடி பால் அருந்திக் கொள்ளும். தாயானவள் உணர்வு பூர்வமாக தன் குழந்தையை எடுத்து தன் உடலோடு அணைத்து பாலூட்டும் போது புரோலாக்டின் மற்றும் ஆக்சிடோசின் என்கின்ற 2 இயங்குநீர்கள் தாயின் உடலில் உற்பத்தியாகின்றன. பால் சுரக்கும் என்கிற நம்பிக்கையை தாய் இழக்கும் போதும் சந்தேகம், கவலை, வலி மற்றும் மனக்குழப்பம் அடையும் நிலையிலும் பால் சுரப்பது பாதிக்கப்படும். இயற்கை மார்பகங்களை தாய்ப்பால் ஊட்டுவதற்கு தயார்படுத்துகின்றது. மான் கோமரி எண்ணெய் சுரப்பிகள் காம்புகளை மென்மையாக்குகின்றன. அதனால் காம்புகளை சோப்பு போட்டு கழுவக்கூடாது. காம்புகள் மீது மருந்துகள் மற்றும் கழிம்புகளை தடவுதல் தவறாகும். மார்பு காம்புகளை அழுத்தி சீம்பாலை எடுக்கக்கூடாது. இதனால் தொற்றுகள் ஏற்படும். குழந்தைகளின் தேவை மற்றும் அது சரியாக சப்புவதை பொறுத்தே தாய்ப்பாலானது சுரக்கிறது. குழந்தை சரியாக சப்பும் போது அதற்கு தேவையான பால் தாயிடம் சுரக்கிறது. தனக்கு வசதியான எந்த நிலையிலும் தாய்ப்பாலூட்டலாம். அடிக்கடி பாலூட்ட வேண்டி இருப்பதால் இங்கே தாய் சேய் இருவரின் வசதியும் முக்கியம். படுத்தபடி, தரை, சோஃபா, நாற்காலிகளில் உட்கார்ந்தபடி, சுவரில் சாய்ந்தபடி என தன் வசதிக்கேற்ப பாலூட்டலாம். இந்திய முறை: தாய் சம்மணமிட்டு அமர்ந்து குழந்தையின் முதுகை ஒரு கையால் தாங்கி குழந்தையின் தலை வைக்கும் தொடையை உயர்த்தி குழந்தையை அரவணைக்க வேண்டும். தொட்டில் நிலை: தாய் வசதியாக அமர்ந்து கையால் தொட்டில் போல் குழந்தையின் உடலை தாங்கி பாலூட்டலாம். முன்கையால் குழந்தையின் தலையை தாங்கலாம். மற்றொரு கை அல்லது தலையணை பயன்படுத்தி குழந்தையை வசதியாக சிரமமின்றி தாங்க உதவலாம். கால்பந்தை தாங்கும் நிலை: குழந்தையின் கால்கள் தாயின் முதுகு பக்கம் இருக்க அதன் நெஞ்சு, வயிறு எல்லாம் தாயின் உடலோடு ஒட்டி இருக்கும்படி தலையணையை வைத்து பால் கொடுக்கும் முறை இது. இரட்டை குழந்தைகளுக்கு இப்படி பால் கொடுப்பது எளிதாக இருக்கும். காம்பு வெடிப்பு மற்றும் புண் உண்டாகும் சூழலில் இந்த நிலையில் பாலூட்டினால் ஆறுவது எளிதாக இருக்கும். ஒரு கழித்து படுத்த நிலை: தாய் ஒரு பக்கமாக படுத்து குழந்தையை தன் பக்கமாக அணைத்து பாலூட்டலாம். குழந்தையின் தலை மற்றும் கழுத்து, கை அல்லது தலையணையை கொண்டு தாங்கலாம். அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இது பாலூட்ட வசதியான நிலை. இரவு நேரங்களில் இவ்வாறு பாலூட்டுவது தாயின் சிரமத்தை குறைக்கும். மல்லாந்து படுத்த நிலை: தாய் மல்லாந்து படுத்தால் குழந்தையின் முகம் குப்புற தாயின் நெஞ்சோடு இருக்கும். ஒரு கையால் குழந்தையின் தலையை தாய் மார்போடு சேர்த்தணைத்து பிடிக்கலாம். மற்றொரு கை விரல்களால் முலைக்காம்பு குழந்தையின் வாயில் சரியான அளவு செல்ல உதவ வேண்டும். பால் ஊட்டும் போது குழந்தையின் தலை சற்றே உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் மற்றும் குழந்தை பால் அருந்தும் போது விழித்திருக்க வேண்டும். தாய் சேயின் இணைப்பு சரியாக இருக்க வேண்டும். சரியான முறையில் மார்பு குழந்தையின் வாயில் பிணைக்கப்பட்டால் குழந்தையின் மூக்கும் கீழ்த்தாடையும் தாயின் மார்போடு இருக்கும். உதடுகள் மீன்வாய் போல் இருக்கும். இடைவெளி விட்டு விட்டு அழாமல் சப்பும். இந்த நிலையில் மார்பில் வலி ஏற்படாது. குழந்தை விழுங்கும் சப்தம் கேட்கும். முதலில் சுரக்கும் பாலில் நீர் சத்து அதிகமாகவும் கடைசியில் சுரக்கும் பாலில் கொழுப்பு சத்து அதிகமாகவும் இருக்கும். சில குழந்தைகள் முதலில் சுரக்கும் பாலை மட்டும் குடித்தவுடன் உறங்க துவங்கும். இந்த நேரத்தில் குழந்தையை சீண்டி உறக்கம் கலைத்து பின் பாலையும் குடிக்கச் செய்ய வேண்டும். பிறந்த குழந்தைக்கு தேன், சர்க்கரை தண்ணீர் தர வேண்டும் என்கிற நம்பிக்கை நம்மிடையே உள்ளது. இனிப்பு கொடுப்பது அன்பின் வெளிப்பாடாக இருக்கலாம். ஆனால் அது ஆரோக்கியமானதல்ல. பிறந்த குழந்தைக்கு முதலில் கொடுக்க வேண்டியது தாய்ப்பால்தான். பிரசவம் முடிந்ததும் தாய் களைப்பாக இருப்பார். அதனால் தாய்ப்பாலை தள்ளி போடலாம் என்று சிந்திப்பது தவறு. அப்போது சுரக்கும் ஆக்சிடோசின் தாய்க்கு அமைதியையும் உறக்கத்தினையும் தரும். தாய் அறுவை சிகிச்சை செய்திருந்தாலும் கூட தாய்ப்பால் தர முடியும். முறையாக தாயையும் சேயையும் இணைத்தால் தையல் அடிபட்டு பிரிந்துவிடும் என்கிற அச்சமும் அவசியமில்லை. இரட்டை குழந்தைகளை இரு மார்பகங்களிலும் ஒரே நேரத்தில் சப்ப விடுவதன் மூலம் பால் சுரப்பதை மேலும் அதிகரிக்க செய்ய முடியும். குழந்தை சப்புவதற்கேற்பதான் பால் ஊறும். எனவே தொடர்ந்து தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம்தான்
தாய்ப்பாலின் உற்பத்தி அதிகரித்து குழந்தையின் தேவை நிறைவடையும். மார்பு காம்பு வெடிப்பு மற்றும் புண் உள்ளிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தர மறுக்க கூடாது. சரியாக சப்புதல், அடிக்கடி பால் தருதல், பின் பால் தடவுதல் சரி செய்யும். ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலோடு அவ்வப்போதும் புட்டிப்பாலும் கொடுத்து பழக்கினால் அந்த குழந்தை மீண்டும் தாய்ப்பாலை குடிப்பதை தவிர்க்க பார்க்கும். காரணம், புட்டிப்பால் குடிப்பது எளிமையானது. அதை கவிழ்க்கும் போது தானாகவே சொட்டு சொட்டாக பால் விழும். தாய்ப்பால் அப்படியல்ல. குழந்தை தாயின் மார்பு காம்புகளை நன்கு உள்ளிழுத்து சப்பும் போதுதான் பால் வரும். இரண்டிலும் இருக்கின்ற இத்தகைய வேறுபாடுகளாலும் புட்டிப்பால் குடிப்பது எளிதானது என்பதாலும் குழந்தை தாய்ப்பாலை தவிர்க்க பார்க்கும். வெளிப்பால்களில் சர்க்கரை சேர்க்கப்படுவதால் அது தாய்ப்பாலை விட சுவையாகவும் இருக்கும். எனவே குழந்தை சுவையானதையே அதிகம் விரும்புகிறது, தாய்ப்பாலை தவிர்க்கிறது. இந்த நிலை நீடிக்கும் போது தாய்ப்பால் சுரப்பது குறைந்து போகிறது. ஆகவேதான் எந்த காரணத்தாலும் 6 மாதங்கள் வரையிலும் தாய்ப்பாலை தவிர வேறு எந்த உணவையும் குழந்தைகளுக்கு தர வேண்டாம் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். தாய்க்கு உடல்நலக் கோளாறு ஏற்பட்ட போதும் தாய்ப்பாலை கொடுக்கலாம். காரணம், அந்த நேரத்தில் தாயின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி தோன்றும். அது குழந்தைக்கு போதுமானதாக இருக்கும். குழந்தை நோய் காரணங்களாலும் தாய்மார்கள் வேலைக்கு செல்லும் சூழ்நிலையிலும் தாய்ப்பாலை கறந்து எடுத்து வைத்து குழந்தைக்கு ஊட்டும் பழக்கத்தை பின்பற்ற வேண்டும். வசதியாக உட்கார்ந்து கொள்ளவும். தேவைப்பட்டால் 2 கைகளாலும் மார்பகத்தை நெஞ்சிலிருந்து நீவிவிடவும். கட்டை விரலை காம்புக்கு மேல் கருப்பு பாகத்திலும் மற்ற விரல்களை காம்புக்கு கீழும் வைக்கவும். கட்டை விரல்களையும் பிற விரல்களையும் உள்நோக்கி அழுத்த வேண்டும். ஒவ்வொரு மார்பகத்தில் இருந்தும் குறைந்தது 5 நிமிடமாவது பால் சேமிக்க வேண்டும். கட்டை விரல் மற்றும் மற்ற விரல்களை சுற்றி சுற்றி அழுத்துவதன் மூலம் அனைத்து பால் பைகளில் இருந்தும் பாலை வெளியாக்க முடியும். சாதாரண நிலையில் 8 மணி நேரமும் குளிர்சாதன பெட்டியில் 24 மணி நேரமும் இந்த பால் கெடாமல் இருக்கும். இப்படி கறந்த பாலை டம்ளர், கரண்டி மூலம் ஊட்டலாம். மீண்டும் பாலூட்டுதல். தாய் தன் குழந்தைக்கு பாலூட்டுவதை நிறுத்தி இருந்தாலும் தாய் நினைத்தால் மீண்டும் பாலூட்டும் திறனை பெற முடியும். குழந்தையை நம்பிக்கையோடு அடிக்கடி சப்பவிட்டால் பால் ஊறும். குழந்தை பெறாத தாய்மார்கள் கூட ஆர்வத்துடன் சப்பவிடுவதன் மூலம் பால் சுரக்கும். இதை தூண்டிப்பால் ஊட்டுதல் என்கிறோம். தாயின் ஆர்வம் மற்றும் நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். தாய்க்கு போதிய ஓய்வு அளிக்க வேண்டும். அடிக்கடி பேசி அவளின் நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். அதிகம் பால் சுரக்க வைக்கும் உணவுகளான பூண்டு, சிறுகீரை, சுறாமீன் ஆகியவற்றை வீட்டில் சமைக்க வேண்டும். ஊட்டச்சத்துள்ள உணவுகளை தாய்க்கு தர வேண்டும். அடிக்கடி குழந்தையை மார்பில் பால் சப்பவிட வேண்டும். சரியான முறையில் சப்புவதற்கு குழந்தைக்கு மறுபயிற்சி அளிக்க வேண்டும். இரவும் பகலும் தாயும் சேயும் ஒன்றாக இருக்க வேண்டும். தாய் பாட்டிலில் பாலூட்ட வேண்டும் என்கிற நிலை இருந்தால் படிப்படியாக மாற்றுப்பாலை நிறுத்த வேண்டும். குழந்தையின் எடை கூடுதல், சிறுநீர் கழித்தல் போன்றவற்றை கவனிக்கவும். பால் சுரக்க கொடுக்கும் ஊசிகள் மற்றும் மருந்துகளால் பயன் குறைவு. பால் குடிப்பதற்கு முக்கிய தடைகளுள் முதன்மையானது உள்வாங்கிய மார்புக்காம்பு. மார்புக்காம்புகளில் சாதாரணமானது, தட்டையானது, நீளமானது, உள்ளிழுக்கப்பட்டது என்று 4 வகை உண்டு. உள்ளிழுக்கப்பட்ட மார்புக்காம்புகளை அதை சுற்றியுள்ள கருவளையம் போன்ற ஏரியோலா பகுதியை அழுத்தி மார்புக்காம்புகள் வெளியே வருகிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி வரவில்லை என்றாலும் மருத்துவர்களின் ஆலோசனையுடன் சிரிஞ்ச் மூலம் உரிய நேரத்தில் இவற்றை எளிதாக வெளியே எடுக்க முடியும். புட்டிப்பால் நோயாளிகளைத்தான் உருவாக்கும். தாய்ப்பால் தான் நல்ல தலைவர்களை உருவாக்கும். நாளை நம் குழந்தைகளும் அவர்கள் வாழுகிற சமூகமும் ஆரோக்கியமானதாக, அன்பால் ஆளப்படுவதாக இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு அவர்கள் அனைவரும் தாய்ப்பால் பெறுவதற்கான சூழலை உருவாக்கி தர வேண்டும். புட்டிப்பால்களை புறக்கணிப்போம். தாய்ப்பாலை மட்டுமே குழந்தைகளுக்கு தருவோம்.